Hello குட்டீஸ், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் 4th லெசன் மை ஜேர்னல் பார்க்கலாமா? மை ஜேர்னல். இமேஜின் யூ ஹாவ் அ பெட். ரைட் அபவுட் இட். இமேஜின், நீங்கள் கற்பனை செஞ்சுக்கோங்க. யூ ஹாவ் அ பெட். நீங்கள் ஒரு பெட் வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு பெட் இருக்குது. ரைட் அபவுட் இட், அதை பற்றி எழுதுங்க. ஸோ உங்கள் வீட்டில் பெட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பெட்டு வச்சுருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்கள பற்றி நம்ம இப்போ எழுத போகிறோம். எனக்கு ஒரு பெட்டை இமேஜின் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க கேட்டு. ஸோ நான் கேட் பற்றி எழுத போகிறேன். ஐ ஹாவ் எ கேட். இங்கே கீழவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேட், டாக், கவ், கோட், இல்லை வேறு எதனா அனிமல்ஸ் நீங்கள் இமேஜின் பண்ணியிருந்தால் கூட எழுதலாம். செகண்ட் சென்டென்ஸ், இட் இஸ் டேஷ் கலர். உங்கள் பெட் அனிமல் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. எனக்கு ப்ரௌன் கலர் கேட் பிடிக்கும். BROWN, ப்ரௌன். உங்கள் பெட் அனிமல் என்ன கலர்னு இங்கே எழுதிடுங்க. இட் இஸ் பிக்கா இல்லை ஸ்மாலா. உங்கள் பெட் அனிமல் பெருசாக இருக்கா இல்லை குட்டியாக இருக்கான்னு எழுதணும். இந்த கேட் பிக்கு. ஸோ BIG, பிக்கு. உங்கள் பெட் அனிமல் ஸ்மாலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஸ்மால்னு எழுதலாம். இப்போ நீங்கள் ஒரு ரேபிட் இமேஜின் பண்ணியிருக்கீங்க, அது எழுதலாம். வீட்டில் வளர்க்கணுன்னு அவசியம் இல்லைல்ல, இமேஜின் தானே. அப்போ அந்த ரேபிட் ஸ்மாலாக இருந்தால் ஸ்மால் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட் ஹேஸ் எ டேஷ் டெய்ல். அதுக்கு டெய்ல் லாங்காக இருக்கா இல்லை ஷார்ட்டாக இருக்கா? ஷார்ட். உங்கள் பெட் அனிமலுக்கு லாங்காக இருந்தால் லாங்குன்னு எழுதுங்க. இப்போ ஃபைனலாக பாருங்கள், இட்ஸ் நேம் இஸ். உங்கள் பெட் அனிமலுக்கு நீங்கள் என்ன நேம் வைப்பீங்க? நான் டாம்னு வைப்பேன். கடைசியாக ஐ லைக் டாம். உங்கள் பெட் அனிமலோட நேமை இங்கே திரும்ப எழுதிடணும். ஓகே. I have a cat. It is brown. It is big. It has a short tail. Its name is Tom. I like Tom.